ஸ்டார்ட். ஹாய் மக்களே, நீங்க இது வரைக்கும் வந்துட்டு வாண்டரிங் ட்ரியோவா பஸ்ல பாத்திருப்பீங்க, ட்ரெயின்ல பாத்திருப்பீங்க, ஃபிளைட்ல கூட பாத்திருப்பீங்க. ஆனா கார்ல பாத்திருக்கீங்களா? நாங்களே பார்த்தது இல்ல, இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சோ ஃபைனலி ஆஃப்டர் நியர்லி 6 இயர்ஸ் கழிச்சு நாங்களும் கார் எடுத்து நாங்களும் விளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ மீன் நாங்க ரொம்ப நாளா விளாக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா வந்து கார்ல விளாக் பண்ணது இல்ல. இது வந்து பின்னாடி உட்கார்ந்திருக்கால, அவளோட நீண்ட நாள் கனவு நிறைவேறியது. போட்ட திட்டங்கள் கைகூறும் நாள் வந்தது. நேத்து கோவா பாட்டு கேட்டோம். சோ இப்ப வந்துட்டு நாங்க வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லுவோம். நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா ஹைக் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களா நம்ம பண்றோம். சோ எல்லா ட்ரிப்லயும் அவளுக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்றோம். என்னமோ இதுல மட்டும் இந்த ட்ரிப்ல வந்துட்டு நம்ம கார் டிரைவ் போறோம், டிக். ஓ அப்படி. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போறோம், டிக். ஹைக் போறோம், டிக். இவர் டிக்கு வந்து கொஞ்சம் நிறுத்தினா நான் நிம்மதியா இருப்பேன், டிக். ஓகே, நாங்க அப்படியே டிரைவ் பண்ணிட்டே வரும்போது ஒரு அழகான வில்லேஜ்குள்ள வந்தோம். இப்ப இவர் சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கோம். பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. குட்டி குட்டி பப், ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இருக்கு, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த ஐஸ்கிரீம் நிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கார் பார்க் பண்ற எதுவுமே இடம் இல்ல. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். கார் வரதான் அதே நடந்து வந்தா நிக்கலாம்ல, நம்ம எங்க வேணாலும் நிக்கலாம். நம்மள பார்க் பண்றதுக்கு எதுக்கு இடம்? அங்க போறதை நீங்களும் அப்படியே கார் வியூவோட பாத்துட்டு வாங்க. அதையும் நாங்க உங்களுக்கு அட்டாச் பண்ணி வீடியோவா போடுறோம். ஸோ மக்களே, நாம வந்துட்டு இப்போ வந்து பயங்கரமான ஒரு ஸ்பாட்ல இருக்கிறோம். வண்டி ஓட்டிட்டே வந்தோமா, சரி எங்கேயாச்சும் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நாங்க பார்த்துட்டே இருந்தோம். எல்லா இடத்துலயும் கார் வந்துட்டு கார் பார்க் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்க போனாலும் பயங்கர பிஸியா இருந்துச்சு. சரி இப்ப இங்க எதுக்குடா நின்று வீடியோ எடுக்கிற அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் தெரியுதா, அது வந்துட்டு ஏதோ ஸ்போர்ட்ஸ் கிளப்ன்ட்டு. நாங்க காஃபி குடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணிட்டோம். உள்ள ஒரு கஃபே இருந்துச்சு, வந்து காஃபி குடிச்சா பயங்கரமான சீனரிஸ் எல்லாம் இங்க இருக்குது. ஸோ அங்க அந்த மேல தெரியுதுல்ல, அங்கதான் நாங்க காஃபி குடிச்சிட்டு சும்மா ஒரு வாக்குக்கு வந்தோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நதி, அழகான நதி ஓடுது. ஒரே நிமிஷம் இருங்க, இவ்வளவு ஜாயின் பண்ணிக்கலாம். மேடம் வந்துட்டு பயங்கரமா போட்டோ செஷன் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து செல்ஃபி அதெல்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் வச்சு போட்டோ எடுக்க வச்சு தண்ணி தொட்டியா பாத்தியா எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலா இப்போ டிகிரி வந்துட்டு 27 இல்ல 23 மேல. ஓகேவா, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும். பட் ஆனா வந்துட்டு தண்ணி ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்கும் போல. அப்படின்னு ரொம்ப இதா இல்ல, டீப் வாட்டர் கிடையாது. இது சும்மா அப்படியே ஒரு லேக் அழகா அப்படி போற மாதிரி. இது வந்துட்டு நடுவுல போட்டு டீ பிரேக் ஸ்பாட். அதுவே இவ்வளவு அழகா இருக்கு. இருப்பா இப்படிதான் பின்னாடி ஒருத்தவன். நான் இங்க ஸ்பாட்லைட் எடுக்க எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பேசுறா பேசினே இருக்கிறா. சரி, இவருதான் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிஜோ. செம்மையா இருக்கு. நான் அதனாலதான் இங்க ஒண்ணு நின்று இருக்கேன். அங்கேயே போல, அங்க உட்காரதுக்கு இடம் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இங்க நல்லா இருக்கா, அதனால இங்கேயே உட்காந்துட்டேன். செம்மையா இருக்கு பிளேஸ், பாருங்க. சோ மக்களே, ஒரு சைட்ல வந்துட்டு இப்ப நாங்க உட்கார்ந்து தண்ணி எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, படம் மாதிரி. அதே இன்னொரு சைடு வந்துட்டு இந்த லேக். இங்க இருக்க தண்ணி தான் வந்துட்டு அப்படியே இந்த பிரிட்ஜு காட்டியில அப்படியே போந்து நாங்க நின்ன இடத்துக்கு போச்சு. பயங்கரமா இருக்கு பாருங்க வியூ. ஆக்சுவலா என்னன்னா, அது வந்து இன்ஃபிளேட்டபிள். அவங்க இந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து இன்ஃபிளேட்டபிள். சோ அதை பண்ணி முடிச்சுட்டு அழகா காத்து இறக்கிட்டு பேக்ல மாட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு வாட்டர் கிளீனா இருக்க தொட்டு இதோ இங்கிலீஷ் பீப்புள் எல்லாம் வந்து குளிக்கிறாங்க. நைஸ் திங் டு டூ.
மக்களே வியூவை பாத்தீங்களா எப்படி பயங்கரமா இல்ல? ஆமா, நான் வந்து வண்டி ஓட்டிட்டே வந்தோம். சரி ஓகே, இந்த இடம் இப்படி இருந்துச்சு, அந்த இடம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் தவிர எங்கடா காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பாருங்க, பயங்கரமா இல்ல? இது கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு 3 வருஷம் முன்னாடி வீடியோ போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸ்ன்னு போட்டு வச்சிருப்போம், 3 சிஸ்டர்ஸ்ன்னு. அந்த மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன ஒரு திங் புரியல அப்படின்னா, இந்த ஊரோட ஆட்கள் ஓகேவா, அங்க தெரியுதா, அங்க ஒரு வீடு இருக்குதுங்க. அவங்க சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் கரண்ட் இருக்குமா, இன்டர்நெட் இருக்குமா, வா இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி இடத்துல வீடை கட்டி வச்சிருக்காங்க. காலையில நல்லா இருக்கு, இப்ப நைட் டைம்ல கரண்ட் கட் ஆகுது. நான் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல தான் வருவேன். நீங்க கரண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே இருந்தேன்னா அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னாலும் உட்கார மாட்டேன். அண்ட் ஃபுல்லா த்ரூ அவுட் த ரோட்வே ஓகேவா, ஒரு கடைசி ஒரு 20 மைல்ல பாக்குறோம், 2 சைட்லயும் பார்க்கிங், நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குன்றதுனால எல்லா ஏஜ் ஆட்களும் பேக்ல வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, அது சோஃபா, இந்த ஃபோல்டபிள் பெட் மாதிரியா இல்ல சம்திங் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு பேக் மாதிரி வச்சு கவர் பண்ணி ஃபேமிலில போறாங்கன்னா, ஒருத்தர் அப்பா அதை எடுத்துட்டு போறாரு, அம்மா வந்து டென்ட் எடுத்துட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி சோ நாங்க இப்ப நகர்ந்து போறோம். அப்படியே ஒரு 2 செகண்ட் வந்துட்டு வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். டிராமாட்டிக் எக்ஸிட், டிராமாட்டிக் என்ட்ரன்ஸ். சரி, நாங்க இப்போ வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் திரும்பி நாங்க நடந்து போய் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் போனோம். சோ நாங்க அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. மக்களே, நம்ம வந்துட்டு தேவையில்லாத முடிவுங்களை வந்துட்டு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னன்னா, பார்க் பண்றதுக்கு பிளேஸ் இல்ல ஓகேவா, இந்த நம்ம ஹைக்கோட ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து. ஸோ நாங்க வந்துட்டு ஒரு 8 மினிட்ஸோ 9 மினிட்ஸோ கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் கார் பார்க் பண்றதுக்கு. அது சொல்ல அப்படிதான் இருக்கு, பட் ஆனா தாராளமா 1.5 மைலோ 2 மைலுக்கோ வெளியே நாங்க இருக்கிறோம். போறோம் போய்கிட்டே இருக்கோம். வெயில் உயிரை வாங்குதுங்க பாருங்க. ஒரே ஒரு நல்ல திங் என்னன்னா, இந்த மாதிரி ரோட்ல போயிட்டே இருக்கும்போது குட்டி குட்டி ஊத்து, ஸோ அது அப்புறம் அங்க கீழே கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்கு, குட்டி ஃபால்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு போறதுட்டு ஓரளவுக்கு ஓகே. பட் ரொம்ப 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 டயர்டா இருக்கு. நாங்க என்ன இப்ப பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க இருந்து இந்த கார் பார்க் வரைக்கும் தான் ஹைக். ஆக்சுவலா ஹைக் பண்ணாத அளவுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். கைஸ், நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு விபரீதமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட் எடுத்துச்சு எங்களோட ஹைக்கிங் ஸ்டோரி. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு ஹைக் போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது உண்மையிலே ரொம்ப தூரம், இன்னும் கார் ஸ்பாட்டுக்கே வரல. நாங்க 1.5 மணி நேரம் கிட்ட நடந்து. ஸோ இப்போ நாங்க வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம், அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபால்ஸுக்கே வந்துட்டோம். அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆல்ரெடி குளிச்சிட்டு இருந்தாரு. நாங்க கேட்டேன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றோமா அப்படின்ட்டு, இல்லைன்னு சொன்னாரு. ஓகே, நாங்களும் வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கணேஷ் ப்ரோ இங்க இருக்காரு. ஸோ எல்லாம் எய்தர் குளிப்போம் இல்லை உட்காந்து கதை பேசிட்டு நல்லா வியூ என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம். 2-3 இடத்துல இருந்து ஃபால்ஸ் வருது பாருங்க. ஓகேவா, எல்லா இடத்துல இருந்து வருது. ஸோ யா, டிஃப்ரெண்டான டேர்ன் எடுத்துச்சு, பட் ஹாப்பி. கைஸ், ஹைக்கிங் அது இதுன்னு நம்ம ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்குள்ள பூந்து ஒரு 2 மணி நேரம் அழிச்சு ஜாலியா இப்போ போட்டோ செஷன் நடந்துட்டு இருக்கு. அது தெரியுறாரா, போட்டோ எடுக்கிறதுக்கு மாடல் பாக்குறீங்களா, ஏதோ இங்க. ஸோ இப்போ இதை நாங்க முடிச்சுட்டு இன்னொரு வாட்டர் ஃபால் போற பிளான்லாம் இருந்துச்சு.
எனக்கு தெரியல என்னன்ட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ யா இது வந்துட்டு ரொம்ப ரேண்டமான ஒரு வாட்டர் ஃபால் விசிட். பட் ஸ்டில் நல்லபடியா போச்சு. நம்ம அப்படியே இந்த வீடியோவை வந்துட்டு இங்கே ரேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கணும். பாய்.